வணக்கம். மிக்ஸி ஜாரில் பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கியிருக்கேன், முழு அளவு பூண்டு, தோல் சீவி நறுக்குனா சின்ன துண்டு இஞ்சி, கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக தேவைக்கேற்ப, 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கப் சிகப்பு காராமணி முன்னாள் ஊற வச்சு மறுநாள் 5 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். 1/2 முடி தேங்காயில் திக்காக பால் எடுத்துருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் சோம்பு பொரிட்டதும் அரைச்ச வெங்காயம் விழுது. வெங்காயம் பச்சை வாசம் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவு சுருண்டு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்து லேசாக கலந்து விட்டு வேக வச்ச காராமணியை தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். லேசாக கலந்து விட்டு சூடேற அளவு இந்த அளவு சுருண்டு வரும்போது அரைச்ச தக்காளி விழுது. தக்காளி சேர்த்து ஈரம்பதம் போய் இது மாதிரி சுருண்டு வரும்போது காராமணி வேக வச்சு தண்ணி சேர்க்கணும். கலண்டு விட்டு பச்சை வாசம் போக கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் மூடி கொதிக்க வைக்கணும். மாதிரி மேஷ் பண்ணாமல் மாதிரி கலந்து விட்டு வீட்டில் தேங்காய் சாப்பிடாதவங்க யாருன்னா இருந்தால் இது மாதிரி கிரேவியாக சுருண்டு வரும்போது தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரெண்டே நிமிஷம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். காராமணி கிரேவி, காராமணி குழம்பு. காராமணி கிரேவியை சாதம், தோசை, சப்பாத்திக்கு சாப்பிடலாம். குழம்பை எல்லா ரெசிபிக்கும் சாப்பிட்லாம். நான் நாட்டு காராமணி எடுத்துருக்கேன். இது மாதிரி சிகப்பு காராமணி பிடிக்குன்னா வெள்ளை காராமணியில் இதே ரெசிபி செய்யலாம். காராமணியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. எங்கள் ஆயா இதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் இந்த ரெசிபியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காராமணி கிரேவி மற்றும் காராமணி குழம்பு.